ஜூலை 11ஆம் தேதி நடைபெறவுள்ள காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் 40 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் பங்கேற்பார்கள் என்று மத்திய அரசு ஊழியர்கள் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. 7வது ஊதிய கமிஷனில் உள்ள முரண்பாடுகளை நீக்க வேண்டும், அடிப்படை ஊதியத்தை 26,000 ரூபாயாக நிர்ணயிக்க வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசு ஊழியர்கள் ஜூலை 11ஆம் தேதி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். இப்போராட்டத்தில் நாடு முழுவதும் உள்ள 40 லட்சம் ஊழியர்கள் பங்கேற்பார்கள் என்று மத்திய அரசு ஊழியர்கள் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் துரைபாண்டியன் தெரிவித்துள்ளார். இதனால் மத்திய அரசுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பு ஏற்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். காலவரையற்ற வேலைநிறுத்தம் நடைபெறும் என்று சொன்னால் அதனுடைய பாதிப்புகளை வார்த்தைகளால் நாம் சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கே அரசாங்கத்துக்கு பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படும். இந்திய அரசாங்கம் ஸ்தம்பிக்கும். ரயில்வே ஓடவில்லை என்று சொன்னால் இந்திய அரசாங்கம் இயங்காது. தபால் துறை வேலை செய்யவில்லை என்று சொன்னால், வருமான வரி வேலை செய்யவில்லை என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அரசுக்கு வர வேண்டிய பணம் நஷ்டமாகும். எனவே அரசாங்கம் பொறுப்பை உணர்ந்து இந்த வேலை நிறுத்தத்தை தவிர்ப்பதற்காக எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி ரூபாய் 26,000 என்பதை குறைந்தபட்ச ஊதியமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் அதேபோல் 2.5 லட்சம் ரயில்வே ஊழியர்களும் இந்த வேலை நிறுத்தத்திலே கலந்து கொள்கிறார்கள்.